வெல்கம் டு ஜிஜி ரெசிபிஸ் சேனல். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா வரகு கஞ்சி தான். இதுக்கு தேவையானது ஒரு டம்ளர் வரகு எடுத்தாச்சு. இதே டம்ளரில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து பருப்பு எடுத்திருக்கோம். இப்போ இதெல்லாம் ரெண்டையுமே ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். கால் டம்ளர் எடுத்துருக்கோம். பத்து நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பத்து நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா 4-5 டைம் அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் எடுத்திருக்கோம். இதோட பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் போடலாம், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். வெந்தயம் வந்து வரகரிசி ஊற வைக்கும் போதே கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வெந்தயத்தை போட்டு நம்ம கஞ்சி செஞ்சு நல்லாயிருக்கும். இது வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும். கேரட், பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து வாங்க தாளிச்சிடலாம். இப்போ இது சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி பூவை போட்டுடலாம். இது பொரிஞ்சிருச்சு. பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சு போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு தக்காளியை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து மாவு இல்லாத டைமில் வந்து வீட்டில் இருக்க மில்லட்ஸை வச்சு நம்ம வந்து ஈஸியாக 1/2 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். குழந்தைங்க வந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம். டயபெட்டிஸ் பேஷண்ட் தாராளமாக சாப்பிட்லாம். ஊற வச்ச வெந்தயத்தை எடுத்து வச்சுக்கலாம். கேரட், பீன்ஸ் கட் பண்ணதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சு வரகரிசியை ஊற வச்சதை போட்டுக்கலாம். இதில் 1 கப்பு வந்து வரகரிசி, 1/4 கப் வந்து பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இந்த இதில் வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான். இதோட நம்ம வந்து இதோட கொட்டிக்கலாம். இதுக்கு வந்து அளவுலாம் இல்லை. தண்ணி ஊற்றுறதுக்கு கஞ்சினால கொஞ்சம் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வேக வச்சதுக்கப்புறம் நம்ம பத்தலைன்னா சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூட்டினோடனேவே இதாகிடுச்சு. நம்ம விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம 2 விசில் வந்தோடனே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்து பாருங்கள் இப்படி இருக்குது. இது வந்து இதோட நம்ம வந்து நமக்கு கஞ்சி பதத்துக்கு சுடு தண்ணி ஊற்றி கலந்து திரும்ப அடுப்பில் வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள் நம்ம வந்து கஞ்சி பதத்துக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணி அடுப்பில் திரும்ப வச்சாச்சு. உப்பு பத்தாதவங்க நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உப்பு பத்தாதவங்க உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதானதுக்கப்புறம் இதில் வந்து மல்லி இலையை போட்டுக்கலாம். மிளகு, பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இதோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், கஞ்சி ரெடி. இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் தாராளமாக சாப்பிட்லாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க பவுலில் சர்வ் பண்ணிடலாம். பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து வரகு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் தொட்டுக்க வந்து இஞ்சி சட்னி செஞ்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து கீரி உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.